நம் எல்லோருக்குமே அவ்வப்பொழுது வெற்றிகளும் அவற்றினால் கிடைக்கின்ற புதிய பலம், நம்பிக்கை, உற்சாகம் இவையெல்லாம் தேவைப்படுகின்றன. நாம் மேற்கொண்டு நன்கு உழைத்து இன்னும் நன்கு முன்னேறுவதற்கு அவை பயன்படுகின்றன. உதாரணமாக தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு கிடைத்திருக்கின்ற வாக்கு சதவீதத்தின் வளர்ச்சி, அதன் மூலம் மேலும் நம்பிக்கை கொண்டு இன்னும் முன்னேறி செல்லலாம். தொடர் தோல்விகள், தொடர்ந்து மோசமான நிலைமைகள் எல்லாம் நம்மை குலைத்துவிடும், நம்முடைய நம்பிக்கையை குலைத்துவிடும். ஆனால் இது பொதுவான மனித இயல்புதான். சிலருக்கு இப்படி புதிதாக கிடைக்கின்ற பலமும் உற்சாகமும் நிலை குலைய செய்கின்றன. எதிர்மறை பொருளிலே ஏதோ எல்லா உலகங்களையுமே வென்று விட்டதைப் போல கிடந்து கூத்தாடுவார்கள். காங்கிரஸை பொறுத்தவரையிலே, காங்கிரஸ் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட முடியாது, ஏனென்றால் மற்ற பலர் ஓரளவு நிதானத்துடன் தான் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ராகுல் காந்தியின் நிலைமை இப்படித்தான் இருக்கின்றது. கடந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. மற்றவர்களை பற்றி தெரியாது. ஆனால் நான் காங்கிரஸ் கட்சிக்கு 40 இடங்களில் இருந்து 50 இடங்கள் வரை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதைவிட மிக நன்றாக அது செயல்பட்டு இருக்கின்றது. அதற்கு நல்ல வெற்றி கிடைத்திருக்கின்றது, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலே குடைப்பிடிப்பான் என்று நாம் பழமொழி சொல்லுவோமே, அதைப்போல அல்பத்தனமான நடவடிக்கை உள்ள ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த வெற்றியே பாதி ராத்திரியிலே குடையை பிடிக்க வைத்திருக்கின்றது. வெற்றி என்று சொல்லிவிட முடியாது, முன்னேற்றம் என்று சொல்லலாம். இந்த முன்னேற்றம் அவரை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. அனாவசியமான கர்வம் அவரது தலைக்கு மேலே ஏறிக்கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுமே ஓரளவு கூச்சலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ராகுல் காந்தி அவர்களோ கண்டபடி பேசியிருக்கின்றார். அதுவும் மதத்தை இணைத்து பேசியிருக்கின்றார். பாஜகவில் உள்ள இந்துக்கள் அனைவருமே வன்முறையாளர்கள், வெறுப்பை தூண்டுபவர்கள், கலகத்தையும் கலவரத்தையும் உண்டு பண்ணுபவர்கள் என்கின்ற ரீதியிலே அவர் பேசியிருக்கின்றார். பாஜகவில் உள்ளவர்கள் அனைவருமே இந்துக்கள் இல்லை என்று கூட அவருக்கு தெரியவில்லை. காரணம் அனாவசியமான கர்வம், மிதப்பு, புதியதாக கிடைத்திருக்கின்ற முன்னேற்றத்தினால் ஏற்பட்டது. நியூ ஃபவுண்ட் கான்ஃபிடென்ஸ். இந்து மதம் வெறுப்பை பரப்புவதை ஏற்றுக்கொள்வதில்லை, வன்முறையை ஏற்றுக்கொள்வதில்லை, அஹிம்சையைத்தான் ஏற்றுக்கொள்கின்றது, அஹிம்சையைத்தான் போதிக்கின்றது. எல்லா மதங்களுமே அவற்றைத்தான் போதிக்கின்றன என்று அவர் பேசியிருக்கின்றார். அது உண்மைதான். ஆனால் பாஜகவிலே உள்ள இந்துக்கள் அப்படி இல்லை, வன்முறையாளர்கள் என்று இவர் கூறினாரே, எந்த ஆதாரத்துடன் அவர் அப்படி கூறியிருக்கின்றார்? பாஜகவில் உள்ள அனைவருமே தலை சிறந்த அஹிம்சாவாதிகள், மகாத்மா காந்திகள் என்று நாம் கூறவில்லை. அப்படி கூறினால் அது உண்மையாக இருக்காது. ஆனால் இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். எந்த கட்சியிலுமே பல தரப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். எனவே தவறான மனப்போக்கு எங்கே மிக அதிகமாக இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கத்தி முனையிலே மதம் மாற்றுபவர்களும் அடி, வெட்டு, குத்து, கொல்லு என்பனவற்றையே தாரக மந்திரமாக கொண்டவர்களும் இவருக்கு அஹிம்சாவாதிகளா? பாஜகவில் உள்ள இந்துக்கள் வன்முறையாளர்களா? என்ன பிதற்றல் இது? வன்முறை என்று வந்துவிட்டால் அதிலே திமுகவும் மம்தா பானர்ஜி அவர்களின் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த இரண்டும் தான் முதலிடம் வகிக்கும். திமுக கூட ஓரளவு கடைசி ஆயுதமாகத்தான் வன்முறையை பயன்படுத்தும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ், அதிலே இருக்கின்ற தொண்டர்கள், ஆர் பாப்புலர்லி கால்டு குண்டர்கள், வன்முறையில் ஈடுபடுவது அவர்களுக்கு மூச்சு விடுவதைப் போல. அதிலே சிக்கி தவித்து, திரிணாமுல் காங்கிரஸின் வன்முறைகளிலே சிக்கி தவித்து மேற்கு வங்கத்திலே பல பாஜக தொண்டர்கள் மிகுந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது அந்த மாநிலத்தை விட்டே ஓடிப்போய் விடுகின்றார்கள். சொல்லப்போனால் அந்த வன்முறைகளிலே இருந்தெல்லாம் தன்னுடைய தொண்டர்களையே காப்பதற்கு வலிமை இல்லாத அரசாங்கம், பாஜக அரசாங்கம், திறமை இல்லாத அரசாங்கம் என்றெல்லாம் பாஜக தொண்டர்களே பாஜகவை குற்றம் சாட்டுகின்றார்கள். நிலைமை இப்படி இருக்க ராகுல் காந்தி பாஜகவிலே உள்ள இந்துக்கள் அவர்களை குற்றம் சாட்டுவது எப்படி? பேத்தலும் பிதற்றலுமாகத்தான் இருக்கின்றது அவருடைய பேச்சு. தனக்கு பப்பு என்கின்ற பெயர், சின்ன பையன் என்கின்ற பெயர் மிக பொருத்தமானது தான் என்று மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கின்றார் ராகுல் காந்தி. நாம் சில சமயம் சொல்லுவோமே, தம்பி உனக்கு வயசு பத்தாது, போய் அந்த ஓரமாய் போய் விளையாடு என்று சொல்லுவோமே, அப்படித்தான் ராகுல் காந்தியாரிடம் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டி இருக்கின்றது. இவ்வளவு வயது ஆன பிறகும் இன்னும் அவருக்கு மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி ஏற்படவே இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வாக்கு வங்கி அரசியல். இப்படி பேசினால் சிறுபான்மை மக்கள் திருப்தி அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்து கொண்டு உளறுவது.
அவர்களின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது இன்னும் வலிமையை சேர்த்துக் கொள்வதற்காக இன்னும் அதிக எண்ணிக்கையிலே அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பேசுவதாக நினைத்து கொண்டு செய்யப்படுகின்ற உளறல்கள், பிதற்றல்கள். எதிர்க்கட்சியினர் அனைவருமே இப்படி பேசிவிடவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கூச்சலும் குழப்பமும் கோஷமும் போட்டுக்கொண்டு பாராளுமன்றத்தை நல்ல முறையிலே நடைபெற விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினர் பலரை நாம் அவர்கள் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உருப்படியாக எதையும் பேசுவதில்லை, செய்வதில்லை. வெறும் தண்டத்திற்கு அங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கேன்டீனுக்கு சென்று சமோசா டீ சாப்பிடுவதிலே தான் அவர்களுடைய கவனம் இருக்கின்றது என்று சொல்வதுண்டு. ஆனால் இப்பொழுது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால், பாராளுமன்ற விவாதங்களிலே, பேச்சுக்களிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. உருப்படியாக நீங்கள் எதையுமே பேசுவதில்லை. பாராளுமன்ற சிற்றுண்டி சாலைக்கு சென்று சமோசாவும் டீயும் சாப்பிடுங்கள் என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. இவர்கள் இப்படி கூச்சல் போடுவதற்கு அதற்கு பதிலாக கேன்டீனுக்கு சென்று சமோசா டீ சாப்பிடுவதே பரவாயில்லை. அதுவே சிறந்தது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.